நீங்கள் பெற்றிருக்கணும், நீங்கள் இதை ஊழியக்காரனாக இருந்திருக்கணும். இந்த இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் இதை வெறுக்கக்கூடாது. முதலாவது உங்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக தேவதூதன் சொல்றது, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள். கடைசி அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நான் நடக்கலைன்னு சொல்லி என்னைய சொல்றீங்க, ஆனால் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் நீங்கள் அதை கை கொள்ளாமல் போனீர்கள். எதை வச்சு அவர் சொல்றாரு நியாயப்பிரமாணத்தை பெற்று கை கொள்ளாமல் போனீர்கள்னு? இயேசுவே கொலை செய்தீர்கள் கடைசியா. சரி, இங்கே பவுலடியார் எதை சொல்றாரு? அவருடைய அழைப்பண்ண, அவருடைய கடைசி எச்சரிக்கை பாருங்கள். கடைசி என்ன சொல்றாரு? எச்சரிக்கையா இருங்கள், இது உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கை, அவிசுவாசி ஆகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இவ்வளதையும் நான் சொல்லிட்டேன். கடைசியில் என்ன சொல்ற, இதையும் நீங்க விசுவாசிக்காம போகாதீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு கடைசி அவங்க சொல்றது ஒரு என்ன சொல்லுங்க, கடைசி எச்சரிப்பு. எல்லா இடத்துலையும் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாங்க. நீங்க இதை தொடர்ந்து செய்யலைன்னா, இதை ஏற்றுக்கொள்ளலைன்னா இந்த பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறாங்க. சுவிசேஷத்தில் அப்படி சொல்லணுமோ? ஆணித்தரமாக சொல்லி தான் ஆகணும் சுவிசேஷத்தை. ஆணியை கொஞ்சம் வளைச்சிட்டு சொன்னா இல்லை, இதுதான், இதை இல்லைன்னா உங்களுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்ம எல்லாம் சொல்லுங்கள். சுவிசேஷம்னா நற்செய்தி தானே, அதில் ஏன் நீங்கள் துர்ச்செய்தி சொல்கிறீங்க? எல்லாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அல்ல, சில பேர் சொல்லுவாங்க பாசிட்டிவாக நம்ம சுவிசேஷம் சொல்லணும், நெகட்டிவாக சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு அமைதியாக இருக்கிறீங்க. பாவ மன்னிப்பை பெறணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டே ஆகணும்னு சொல்லி தான் ஆகணும். அவங்க எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன சொல்கிறாரு, நியாயாதிபதி ஆக்கினார். இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளிலே கொடுத்திருக்கிறார், இவர் மூலமாக நியாயம் தீர்க்க போகிறார். மரித்தோரையும் உயிருள்ளோரையும் நியாயம் தீர்க்க இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும் சொல்கிறது, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படி சொல்லணுமா அப்படின்னு கேட்குறேன். குட் நியூஸ் எப்போ ஹைலைட் ஆகும், நற்செய்தி எப்போ ஹைலைட் ஆகும்னா அதோட பேட் நியூஸ் உடைய விளைவு, அந்த கான்சிக்வன்ஸ் தெரியும் போது தான் நற்செய்தி ஹைலைட் ஆக்கப்படுது. இது ஹைலைட் ஆக்கணும்னு அவசியமே இல்லை. இது செய்யலைன்னா நீ லோ லைட் ஆயிடுவேன் அவசியம். அதாவது இதை செய்யலைன்னா உள்ள பிரச்சனைகள் நம்ம அநேக நேரங்களில் அதை சொல்கிறதே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்புறம் ஓம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஓம்பாடு இல்லை, அது பெரும்பாடுன்னு சொல்லணும். உங்களுக்கு சுவிசேஷத்தில் நாம் உண்மையாக இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வரக்கூடிய தண்டனையை குறித்து பேச வேண்டுமா? கட்டாயம் பேசணும், எச்சரித்து பேசியே ஆக வேண்டும். ஒன்று, அது நித்திய அழிவுக்கு ஓட்டு நம்பர் 1, நித்திய அழிவிலிருந்து அவங்கள பாதுகாக்கணும், நித்திய அழிவிலிருந்து அவங்களை எச்சரிக்கணும். இல்லை, இயேசுவே இதை தான் செஞ்சார். அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் பிரசங்கிக்கும் போதும் கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் அதிகமாக கண்டித்ததும் அவர் தான். வெறும் நன்மையை மாத்திரமே பேசல, வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரமே பேசல. இனிமேல் நீ பாவம் வராதபடிக்கு, நீ இனிமேல் உனக்கு வியாதியெல்லாம் வராதபடிக்கு, அதிகமாகப்படிக்கு பாவம் செய்யாதே. ஓகே, அதை சொல்லிடுறாரு. இனிமேல் செஞ்சீங்கன்னா இன்னும் அதிகமாகிடும். இயேசு நரகத்தை குறித்தும் அதிகமாக பேசுகிறார். ஆமாம், நரகத்தை குறித்தும் அதிகமாக பேசுகிறார். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஏன்னா அது எப்படி இருக்கணும் அவருக்கு தான் தெரியும். அதனால் ஆமாம், அதாவது என்னுடைய நாமத்திற்காக இழந்து போனவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த நாட்களில் உங்களுக்கு துன்பங்கள். பிரதானமான சுவிசேஷ வசனத்திலேயே யோவான் 3:16 இருக்குது, கெட்டு போகாமல். அந்த கெட்டு போகிறது தான் இந்த நியாய தீர்ப்பு. இதெல்லாமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வருதுல, கர்த்தருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய பரிசுத்தத்துக்கான கோபத்தையும் அறியாதவன் நிச்சயமாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கர்த்தருடைய பரிசுத்தத்தையும் அதற்காக அவர் வைராக்கியமாக தன்னை இருக்கக்கூடிய அந்த கோபத்தையும் அறியாதவன் கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ள மாட்டான், சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள மாட்டான். நம்ம சாதாரணமாக அந்த விட்டுட்டு போனோம்னா கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்து நம்ம சாதாரணமாக தான் எடுக்கிறோம்னு அர்த்தம். அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு போனோம்னா என்ன அர்த்தம், அவர் பின்பதாக அவர் நியாயம் தீர்ப்பதையும் நாம் சாதாரணமாக எடுக்கிறோம். இது இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னா அதுவும் பரவாயில்லன்னு போகும். அப்படி இல்லை, கர்த்தருடைய ஆண்டவருடைய தன்மையை குறைக்கிறதாயிடும். ஏன்னா அவர் எவ்வளோ கிருபை அளிக்கிறாரோ அவ்வளவும் அவர் நீதி உள்ள தேவனாகவும் இருக்கிறார். அப்போ அவன் செய்ததுக்கு தக்கதான பலன் இருக்கு அப்படின்றத, அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் அவங்கவுங்களுக்கு இருக்கு. அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை நான் சரியான விதத்தில் விசுவாசிக்கலைன்னா அவர் எனக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டாருன்னு நான் சொல்ல முடியாது.
அப்போது தேவனுடைய தன்மையை நம்ம குறைக்கிறதா இருக்கும் இது சொல்லலைன்னா. வெறும் இயேசு வந்து உங்களுக்கு நன்மையை மாத்திரமே, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான நன்மையை மாத்திரமே செய்வார் அப்படின்னு சொல்கிறது சரி கிடையாது. இப்போ அடுத்த என்னுடைய கேள்வி என்னென்னா, நம்முடைய சபைகளிலே இந்த மாதிரியாக சொல்லும் பொழுது, அதாவது சரியானபடி வேத சத்தியத்தை முழுமையாக நாம் சொல்லும் பொழுதும், இது போல் ஒரு எச்சரிப்போடு கூட, அதாவது எல்லாமே நற்செய்தியாக சொன்னாலும் அதனுடைய கடைசியில் முடிக்கும்போது ஒரு எச்சரிப்போடு. இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம் எங்கே தொடங்கினாங்க, எந்தெந்த முந்தைய ஏற்பாடெல்லாம் பார்த்தாங்க, எந்தெந்த முக்கியமான நபர்களெல்லாம் அவங்க முன்குறித்தாங்க, முக்கியமான முன்னேற்பாட்டு அதாவது பழைய ஏற்பாடுடைய வசனங்களை சொன்னாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்க சொன்னதனுடைய மைய கருத்து என்ன, எல்லா இடத்துலையும் அந்த சுவிசேஷம் மைய கருத்தாக வருதுல்ல, அப்படியே போயிட்டுருக்குது. இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தார், அவர் நன்மை செய்தவர் சுற்றி தெரிந்தார். அதுக்கு அடுத்ததாக ஆமாம், சிலுவை, பாடு, மரணம், அதுக்கடுத்ததாக உயிர்த்தெழுதல், அவர் திரும்ப வரப்போவது, அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்னது. இவையெல்லாம் செய்யலைன்னா கடைசியில் இருக்கக்கூடிய நியாய தீர்ப்புன்று ஒன்று உண்டு. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். இப்போது இதுதான் ஆக்சுவலாக வந்து, அதாவது அவர் நமக்கு செய்ததுனால நமக்கு இந்த தண்டனையிலேருந்து நம்ம விலக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது தான் நற்செய்தியே. அப்போ அதாவது ஒரு குருடனுக்கு உனக்கு முன்னாடி பள்ளம் இருக்குது, நீ அதில் விழுந்தனா உனக்கு இப்படி ஆயிடும்னு சொல்லப்படுறது தான். என்னால் அதை பார்க்க முடியாது. குருடனுக்கு சொன்னால் புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ என்னால் இதை பார்க்க முடியாது. குருடனுக்கு சொன்னால் புரிஞ்சுக்கிடுவாங்க, ஆனால் முரணனுக்கு சொன்னால் தான் புரிய மாட்டேங்கிறாங்க. நான் பள்ளத்தில் விழுந்து தான் பார்த்தா உனக்கு என்னன்பாங்க. அப்போ தான் சொல்கிறோம், ஏன் நான் விழுந்து எந்திரிச்ச வேண்டாம், நீ விழுகாத. கடைசியாக நம்ம பார்த்தோம் அழைப்பு, ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிப்போடு ஒரு அழைப்பு எல்லா இடத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சுவிசேஷத்தை இப்படி நாம் அவர்களுக்கு போதிக்கும் பொழுது நம்முடைய சபைகள் எவ்வளவு திடப்படும். அந்த சபைகளில் வந்து இந்த சிறு பிள்ளைகள், உங்களுடைய சபையில் வந்து இங்கே சிறு பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. என்னங்க டீன்ஸ், அதாவது 13 வயதுக்கு மேலே உள்ள அருமையான பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. இப்படி இவங்களை நம்ம கொண்டு வந்தோம்னா நம்முடைய எதிர்கால திருச்சபை எப்படி இருக்கும்? அல்லது பிள்ளைங்க ஏதோ சண்டே ஸ்கூல் போகிறாங்க, ஏதோ கதைகளை படிச்சுட்டு வர்றாங்க, ஏதோ 4 பேப்பரை கொண்டு வர்றாங்க, கலர் அடிக்கிறாங்க வீட்டில், அல்லது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. நல்லது, ஆக்டிவிட்டி கொடுக்குறதுலாம் ரொம்ப நல்லது. இதன் மூலமாக சுவிசேஷத்தினுடைய ஒட்டுமொத்தத்தை அறியாமல் அவர்கள் இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமாக செஞ்சிங்கன்னா என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். சரியான சுவிசேஷத்தை அவங்க அறிந்து கொள்ள முடியாது. முதல்ல இயேசு கிறிஸ்துவை பற்றினதான முழுமையான ஒரு நற்செய்தி அவங்க அறிந்து கொள்ள முடியாது. வெறும் கதைகளாக, கேரக்டர் ஸ்டடியாக மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது அறிந்து கொள்ள முடியாது. கேரக்டர் ஸ்டடி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நீதி போதனைகள் ஒரு தடவை நம்ம பேசணும். நீதி போதனைகள் ரொம்ப நல்லது, மாரல் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களே. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் போதனைகள்லாம் சொன்னால் கேட்க முடியாது, ஸ்டோரி சொல்லுங்கள் உட்காந்து நாங்கள் வேணால் நல்லா கேட்குறோம். இன்றைக்கி கதை நேரம் அப்படின்னா இந்த விபிஎஸ் கலை கட்டும் இல்லை, கதை நேரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே பேசணும். இப்போ நம்ம இருக்கிறது போஸ்ட் மாடர்ன் டே. ஓகே, அதாவது நவீனத்தை தாண்டிய ஒரு காலத்துக்குள்ளே இருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைங்க நிறைய விஷயங்களை நம்ம நினைக்கிறத விட அதிகமாக அவங்க வெளியிலேருந்து படிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், உலகம் அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குது. ஆமாம், கையில் இருக்குது. ஆமாம், அவங்க சோஷியல் மீடியாவாகட்டும், அவங்க எக்ஸ்போஸ் பண்ணப்படுற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கூலில் ஆகட்டும், அவங்களுடைய காலேஜஸ் ஆகட்டும், அவங்க நிறைய விஷயங்கள் வெளியிலேருந்து நமக்கு தெரியாத ஆப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆமாம். ஸோ இவ்வளோத்தையும் அவங்க எதிர்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு சரியான ட்ரூத் என்ன அப்படின்றது, சத்தியம் என்னன்றது இன்றைக்கி இது கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம அவங்கள வந்து ஒரு ஒரு ரொம்ப ஆபத்தான இடத்துல நம்ம விட்டுறோம். இந்த ட்ரூத் அவங்களுக்கு இந்த வயசில் இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசின மாதிரி சின்ன பசங்க இவங்களுக்கு இது எப்படி சொன்னால் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிற விஷயம் அவங்க எவ்வளோ விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம புரிஞ்சிக்க முடியாத விஷயத்த அவங்க இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சொல்லிட்டு போகிறான், உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்ட்டு போகிறான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது அதுக்கு ஈக்குவலாக இல்லை, அதை விட ஜாஸ்தியாக அவங்கள சேலஞ்சிங்காக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி இன்னும் அதிகமாக இதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, இன்னும் தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது இந்த காலத்துக்கு ரொம்ப அவசியம். நம்ம வந்து தொடர்ந்து ஆதி ஆகமத்திலேருந்து, அதாவது இவங்க எல்லாருமே ஆபிரகாமிலேருந்து ஆரம்பித்தாங்க. ஆதி ஆகமம் 12வது அதிகாரத்துலேருந்து நம்ம அவசியமாக வந்து ஆதி ஆகமம் 1வது அதிகாரம் 11 அதிகாரங்களை நம்ம அதிகமாக பார்க்கணும். நம்ம அதை தான் நம்ம அடுத்த நிகழ்ச்சி வந்து பார்க்க போகிறோம். சிருஷ்டி கர்த்தர் அவர். ஆமாம், சிருஷ்டிலேருந்து ஆரம்பிக்கிறார். சிருஷ்டிப்பிலேருந்து வந்தது நம்ம ஆதி காலத்துலேருந்து பார்க்க வேண்டியது, அதுவும் பார்க்கணும். சிருஷ்டிப்பிலேருந்து வந்து பார்க்கணும், எதற்காக சிருஷ்டித்தான் நோக்கத்தை பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக எதற்காக யாருக்காக ஆபிரகாமை தெரிந்தெடுத்தான்னு அதையும் பார்க்கணும்.
திடீர்னு ஆபிரகாம் அவங்களுக்கு பின்னாடி உள்ள பிரச்சனை தெரிஞ்சிருக்கு. ஜீசஸ் இஸ் த ஆன்சர் அப்படின்னு தெரியும். வாட் இஸ் த கொஸ்டின்? 1 to 11 சாப்டர் இஸ் த கொஸ்டின். அந்த 1 to 11 சாப்டர் 1லேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் உள்ள கேள்விக்கு பதில் தான் இந்த 66 புத்தகங்களும். அந்த கேள்விக்கு பதில் இழந்து போன அந்த உறவு, இழந்து போன ஒரு இடம், இந்த பேரடைஸ் லாஸ்ட், அதுதான் நம்ம 1 முதல் 11 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஆனால் நம்முடைய சபைகளில் இந்த மாதிரியாக ஒரு ஒட்டு மொத்தமாக நாம் அவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரும் மாபெரும் வரலாறை படைக்கவில்லை, அவர்களுக்கு கொடுக்கவில்லை. துண்டு துண்டாக நாம் பார்த்துருக்குறோம். அல்லது கேரக்டர் ஸ்டடீஸ், அவங்களுடைய குணலட்சண படிப்புகளை மட்டும் பார்த்துருக்குறோம். அல்லது நல்ல இந்த எக்ஸைட்டிங் ஸ்டோரிஸை உள்ளேருந்து எடுத்துருக்குறோம். இது மாதிரி புத்தகங்களும் போட்டிருக்கிறாங்க. த ஸ்மால் ஸ்டோரிஸ் ஆஃப் த பைபிள் ஸ்டோரிஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அது ஒரு பக்கத்துக்கும் இன்னொரு பக்கத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஒரு ஸ்டோரிக்கும் அடுத்த ஸ்டோரிக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாமே தொக்கி நிற்கக்கூடியதாக இருக்கிறது. பேக்ரவுண்ட் இருக்குது. இதில் ஒவ்வொரு கல்லும் எப்படி இசைவாக இணைக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரியலைன்னா எப்படி அந்த பிள்ளைகள் ஒரு கட்டடமாக அதை பார்ப்பாங்க? செங்கலாக பார்க்கிறார்களா, கட்டடமாக பார்க்கிறார்களா? முழு படமாக பார்க்கிறார்களா? இப்படி கொடுக்காதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்க? இப்படி நம்ம கொடுக்காதனால என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன போஸ்ட் மாடர்ன் சொன்னீங்க, அதை நம்ம கொஞ்சம் பேசுவோம். அது என்ன பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது இதை இப்படி கொடுக்காதனால? நம்ம அவங்களுக்கு ட்ரூத்தை, சத்தியத்தை கொடுக்கல அப்படின்னா அடுத்தடுத்து வர்ற சந்ததிகள் அந்த சத்தியத்தை தொலைத்த ஒரு சந்ததியாக வரும். ஆமாம், அதாவது தேங்காய் பாலில் பால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்த பால் இன்னொரு தேங்காயை போட்டு திரும்ப அரைச்சி கொண்டு வந்தால் தான், இல்லைன்னா அப்படியே தனியாக போயிடும். பின்னாடி அவங்களுக்கு சொல்ல முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, கிரைஸ்ட் இயேசுவை த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னு எம்விபின்னுலாம் சொல்லுவாங்க பாருங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன், த மோஸ்ட் வேல்யூபிள் பர்சன் இஸ் ஜீசஸ். இந்த ஜீசஸ் தான் த ஹோல் வேர்ல்ட் எக்ஸிஸ்ட். எல்லாம் இயங்கிறது அவருக்கு தான், சிருஷ்டிக்கப்பட்டது அவருக்கு தான், அவரை கொண்டும் அவருக்கென்றும் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள்ளும் எல்லாம் இயங்குகிறது, எல்லாம் இயங்குகிறது, நம்ம இயங்குறது எல்லாமே எல்லாமே அவருக்காக. ஸோ எல்லாமே கிரைஸ்ட்டை காமிச்சிட்டு கிரைஸ்ட்டை ஃபாலோ பண்ண. ஏன்னா இன்னைக்கு போஸ்ட் மாடர்ன் டைம்ஸில் சொல்கிற மாதிரி ஃபாலோங்கிற வார்த்தை நிறைய இடத்துல பார்க்குறோம். ஃபேஸ்புக்கில் எடுத்துகிட்டு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் எடுத்தாச்சுன்னா ஃபாலோ அப்படின்ற ஒரு ஆமாம், அது ரொம்ப ப்ளூ ஒரு இதை போட்டுட்டு எத்தனை லைக் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், ஓகே, ஃபாலோ. இப்போ எல்லாரையும் செலிபிரிட்டிஸை ஃபாலோ பண்ணுறது. பட் நம்ம என்ன ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, we will present Jesus and we will inspire our young generation to follow Jesus than following all the others. அருமையானவர்களே, ஒட்டுமொத்தமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நம்முடைய சபைகளில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தினுடைய அடியிலிருந்து, ஆணி வேரிலிருந்து, அடித்தளத்திலிருந்து தெரிந்திருக்க வேண்டும். இது எதற்காக இந்த 66 புத்தகங்களிலும் ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்? ஏன்னா ஆண்டவர் நமக்கு ரொம்ப தெளிவாகவும் புரியும்படியுமாகவும் நம்முடைய பாஷையிலே எழுதப்பட்டிருக்கிற அந்த வேதாகமத்தில் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் இதை உடைத்து துண்டு துண்டாக்கி சொன்னது போல் அதாவது நவீனத்திற்கு பிந்திய நாட்களிலே தனக்கு இஷ்டம் என்ன என்பதை குறித்து பார்ப்போம் என்றால் நாம் இந்த முழு சுதந்திரத்தையும் அடைய முடியாதபடிக்கு, இந்த முழு சுவிசேஷமும் நமக்கு கிடைக்கப்படாதபடிக்கு, இந்த முழுமையான சரித்திரமும் அறியப்படாத ஒரு சந்ததியாக நாம் ஆவது மட்டுமல்ல, தொடர்ந்து வரக்கூடிய சந்ததியை எந்த இடத்திற்கு கொண்டு போகிறோம் என்பதுதான் பெரிய கேள்வி. இந்த கேள்வியோடு முடிப்போம். அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து ஆதியாகமம் எங்கே ஆரம்பிக்கிறதோ அதிலிருந்து ஒரு பெரிய மாபெரும் சரித்திரமாக பார்க்க போகிறோம்.